ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எலுமிச்சங்காய் ஊறுகாய் தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் அட்டகாசமான சுவையில் ஒரு லெமன் பிக்கிளுங்க. இது டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 10 மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக பார்த்து எடுத்துக்குங்க. எந்த ஒரு டேமேஜ் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமனாக பார்த்து எடுத்துக்குங்க. எலுமிச்சம்பழம் பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பழுத்திருக்கக்கூடாதுங்க. அளவான மீடியம் சைஸாக பழுத்த லெமனாக பார்த்து எடுத்துக்குங்க. லெமனை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் திரும்ப ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மொத்தம் 8 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம எடுத்த எல்லா லெமனையும் இந்த மாதிரி 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. விதைகளை மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ண முடியாத விதைகளை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் ஈவனான சைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை ஃபஸ்ட்டு பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சால்ட் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நம்ம மெஷர் பண்ண லெமனை ஒரு கண்ணாடி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு பவுல், 2வது பவுல், 3வது பவுல் லெமன், அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப் லெமன், மொத்தம் 3 கப் லெமன் கிடச்சிருக்கு. அதுக்கு 1/2 கப் கல்லுப்பு சேர்க்க போகிறேன். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துனா தான் ரொம்ப நாள் ஊறுகாய் கெடாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குலுக்கி விடுங்க. கைகளை உள்ளே விடாமல் இந்த மாதிரி லைட்டாக குலுக்கி விடுங்க. நீங்கள் எடுக்கிற பாத்திரம் ஈய பாத்திரம், அலுமினிய பாத்திரம், இந்த மாதிரி எந்த பாத்திரம் இருக்கக்கூடாதுங்க. ஒன்றா கண்ணாடி பவுலாக இருக்கணும், இல்லாட்டி பீங்கான், அதுக்கப்புறம் மண் சட்டி, இந்த 3 பாத்திரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கும் கூட தவிர்த்துருங்க. எல்லா உப்பையும் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுருங்க. உப்பு எந்தளவு சேர்க்குறோமோ அந்தளவு ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 2 நாள் அப்படியே விட போகிறோம். 2 நாள் விட்டாவே போதுங்க, அதிகமான நாள் தேவைப்படாது. கரெக்டாக 2 நாள் 48 மணி நேரம் ஊறுனா ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், லெமனெல்லாம் நல்லா அந்த உப்பில் ஊறி எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இந்தளவு ஊறினாவே போதுங்க, நம்மளுக்கு ஊறுகாயோட டேஸ்ட் சூப்பராக வரும். பாருங்கள், உப்பு எல்லாம் உறிஞ்சி தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு. இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல தண்ணி விடும். அதுக்கப்புறம் நான் 3/4 டம்ளர் எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த 3/4 டம்ளர் எண்ணெயை அதில் விட்டுருங்க. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை இதோட சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழத்தில் தண்ணி ஊறி இருக்குது, அதனால் அடுப்பில் சேர்க்கும்போது பார்த்து சேருங்க, தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்குங்க. அப்போ தான் கிளறக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த எல்லா லெமனையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது எலுமிச்சம்பழ ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இந்த எலுமிச்சம்பழம் நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த ஊறின எலுமிச்சம்பழ தண்ணியிலேயே இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நான் 3 பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமான காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சது தனி மிளகாய்த்தூள். நான் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் டைம் சூப்பராக வருங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி கொதிக்க விட மாட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஊறுனதுக்கப்புறம் எண்ணெயில் தாளித்து அதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் லைஃப் டைம் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகை லைட்டாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கடுகு வெந்தய பொடி சேர்க்கும் போது மனம் சூப்பராக வருங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக நல்லா தக்கன்னு சூப்பரான கலரில் இருக்குது.
அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நீங்கள் எண்ணெய் பொரியும் போதே சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கடைசியிலும் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் கிளறுங்க. இதுக்கப்புறம் ஊறுகாய் சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், ஊறுகாய், அதுவும் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதை உடனே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லெமன் பிக்கிள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காதுங்க. வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், அரிசிம்பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பரான பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா மேலே தெரியுங்க. இதை அப்படியே 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறி வந்துடும். மூடி போட்டு மூட வேண்டாம். ஏதாவது காட்டன் கிளாத் இருந்தால் மேலே அப்படியே போட்டுருங்க. மூடி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி உள்ளே போய் கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. எலுமிச்சம்பழ ஊறுகாய் பார்க்குறக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் இந்த அளவுக்கு விட்டால் தாங்க லெமன் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் சூப்பராக அப்படியே இருக்கும். எண்ணெய் கம்மியாக விட்டுட்டிங்கன்னா ஊறுகாய் ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் அவ்வளோ வராது, சீக்கிரம் கெட்டு போக ஆரம்பிச்சிரும். நீங்கள் யூஸ் பண்ணும்போது சின்ன பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு தனியாக ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் பெரிய பவுல்லையே அப்படியே ஸ்பூனை விட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தண்ணி லைட்டாக பட்டாலும் கெடுறக்கு சான்ஸ் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் ஏர்டைட்டான ஒரு பவுலில் இந்த ஊறுகாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இந்த லைஃப் டைம் சூப்பராக இருக்குங்க. இந்த ஊறுகாய் 1 வருஷம் கெடாமல் அப்படியே இருக்கும். எண்ணெயிலலாம் நல்லா கொதித்து ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 வருஷத்துக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.